நண்பர்களே, இந்த சப்வூஃபர் ஒரு கம்ப்ளைண்ட்டு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சப்வூஃபர் வால்யூம் அதிகரிக்கும்போது பேப்பர் பிடுங்கிருச்சு. நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணி, இந்த மாரிங்க சப்வூஃபர் வால்யூம் அதிகரிக்கும்போது பரு பருங்குதேன்னு வந்து பாருங்க அப்படின்னாரு. சரி நானும் போய் ஆம்பெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக இருந்தது. சரி பாக்ஸ் கழட்டி பார்ப்போம் அப்படின்னு கழட்டி பார்க்கும்போது தெரிஞ்சு இந்த இடத்துல பிடுங்கிருந்தது. ஆக்சுவலாக நான் பிரிச்சுட்டேன். அது கை வைக்கும்போது டர்ன்னு எல்லாம் பிடிங்கிட்டு வந்துருச்சு. ஏன் எதனால் இப்படி ஆகுதுன்னா, இது பழைய டைனிட்டி சப்வூஃபரு. கிட்டத்தட்ட கஸ்டமர் 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சப்வூஃபரை. அதனால் பசங்களாம் பிடிங்கிட்டு வந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஒட்டி அவனை ஃபிட் பண்ண போகிறான். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, எதுக்கு ஒன்ஸ் சப்வூஃபர் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழைய சப்வூஃபர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒரு மாதிரி சவுண்டு உதறிச்சுன்னா பாக்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஆம்பில் கை வைங்க. ஸ்பீக்கர் கழட்டும் போதே பாக்ஸில் அங்கங்கே ஏர் கேப் இருந்துச்சு. அதையும் நல்லா நம்ம கம் போட்டு ட்ரை பண்ணி நல்லா ஒட்டியாச்சு. ஒன்ஸ் எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் எங்கேயாவது ஏர் கேப் இருக்கா நல்லா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம டெஸ்டிங்கே போடணும். இப்போ நம்ம ஓம்ஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு டெஸ்டிங் போட்டுடலாம். ஓம்ஸ் 8 வரணும். கரெக்டாக தான் இருக்குது. 7 வருது. ஓகே தான். ஃபைனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாம் ஓகேவா இருக்குது. அப்படியே மாட்டி விட்டுறலாம்.